வேலை கிடைச்சிருக்கு. வேலை கிடைச்சிருக்கு. ஏன் அப்பான்னு கூப்பிட மாட்டீங்களோ? உங்களை மாதிரி பசங்க எல்லாம் என்னைக்கு தான் ஆசையா அப்பான்னு கூப்பிட்டுருக்கீங்க? வேலை கிடைச்சிருக்கு. ஏய் பையன் கூப்பிட்டுறான்ல, என்னன்னு கேட்டா என்ன? என்ன பெரிய வேலை தானே? இதே 14ஆம் தேதி தான் உன்னோட அண்ணனை நாங்க இழந்தோம். இன்னைக்கு அதே 14ஆம் தேதி நீயும் ஆர்டரோட வந்து நிக்கிற. இன்னைக்கு ஒன்று மாதிரி பல இளைஞர்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம இராணுவத்தில் சேர்றீங்க, உயிரையும் விடுறீங்க. உயிரை விட்டதுக்கு அப்புறம் அந்த நாட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு அரசியல்வாதி அவங்க அப்பா அம்மா உயிரோட இருக்கிறாங்களா, எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தடவை அது வந்து பார்த்துருக்காங்களா? அரசியல்வாதி தான் வரல, கூட வேலை பார்த்த அதிகாரியாச்சும் வரல. நான் தினம் வரணும் அப்படின்னு சொல்ல, வருஷத்துல ஒரு தடவையாச்சும். இன்னைக்கு இருக்கிற இந்தியால எல்லையில காவலுக்கு நிக்கிற ராணுவ வீரனும் வீட்டுல காவலுக்காக வளர்க்குற நாயும் ஒண்ணு மாதிரி போயிட்டு இருக்கு. வீட்டுல காவலுக்காக வளர்க்குற நாய் இறந்துருச்சு அப்படின்னா புதைச்சிட்டு புது நாய் வாங்குற மாதிரி, எல்லையில காவலுக்கு நிக்கிற ராணுவ வீரர் இறந்தாலும் புதைச்சிட்டு புது ராணுவ வீரனை செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க அவங்களாவே இருக்கட்டும். நம்ம தாய்நாடுல நாம தான் பார்த்துக்கணும். போயிட்டோம்.